உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ ரிலீஸ் பண்ணார். முதல் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கட் அவுட்டுக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, பேனர் ஃப்ளெக்ஸ்லாம் என் படத்துக்கு வைக்காதீங்க, ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முதல் வீடியோவில் பேசியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் மத்தியில் அவ்வளோக்கா ரீச் ஆகலை அப்படின்றனால சிம்பு அவர்கள் மறுபடியும் அதே கருத்தை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்லி நிறைய ரீச் ஆகிறதுக்காக அப்படி நெகட்டிவாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். ஸோ அண்டாண்டாவாக பால் ஊற்றுங்க, கம்மியான பால் ஊற்றாதீங்க, நிறையா ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ கூட அவ்வளோக்கா ரீச் ஆகலை. சிம்பு அவர்கள் திடீர்னு இப்படி நெகட்டிவாக மாற்றி பேசவும், என்னப்பா பால் ஊற்ற வேணானாரு, மறுபடியும் பால் ஊற்ற சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக கருத்து போகவும் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன மாறி மாறி சிம்பு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சிம்பு மேலே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கம் கொடுத்துருக்காருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன், பட் என்னோட கருத்து என்னன்னா அது போய் மக்களை சேர்ந்து அடையலை முழுசாக. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் ரொம்பவே நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லா பீப்புள்ஸுமே போய் அடைஞ்சிருச்சு, சென்றடைஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொன்னதை மாற்றிலாம் சொல்லலை, அண்டாவாக பால் ஊற்றுங்கன்னு சொன்னேன். நான் என்னோட ஃப்ளெக்ஸுக்கு பேனருக்கு பால் ஊற்றுங்கன்னு சொல்ல, தேட்டருக்கு வர மக்களுக்கு அண்டாவில் கொண்டு போய் பால் வர எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்ற கருத்தில் தான் நான் சொன்னேன். அது பார்த்தீங்கன்னா தவறாக புரியப்பட்டது அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் அந்த அண்டாவாக பால் ஊற்றுங்க இந்த கருத்துக்கு விளக்கம் அளிச்சிருக்காருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ அவருடைய கட் அவுட் ஃப்ளெக்ஸ் இது வைக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உயிர் இறந்துட்டாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் இந்த மாதிரி கருத்து வெளியிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான இதுவும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக சிம்புவோட இந்த செயல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டத்தக்கது. தேட்டருக்கு வர மக்களுக்கு தான் நான் பால் கொடுக்க சொன்னேன் அண்டாவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சிம்புவுடைய வந்தா ராஜாவா தான் வருவேன் இந்த படம் February 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.